السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் எல்லாம் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமான ரபியுல் அவ்வல் வசந்தம் நிறைந்த மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த மாதத்தை நம் அனைவருக்கும் பரக்கத் பொருந்திய மாதமாக ஆக்கி தந்தருள் புரிவானாக. அதன் அடிப்படையில் தினமும் மௌலூத் ஷரீஃப் ஓதிய பிறகு தொடர் பயான் நிகழ்ச்சியில் அதை ஆரம்பித்து வைப்பதற்காக இரண்டாவது சும்ராவை சார்ந்த அபு சுஹைல் அத்தாய் அவர்களை கிராத் ஓதியை ஆரம்பிப்பதற்காக அன்போடு மேலைக்கு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ். நேற்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா கோயிலே வஹி வந்ததை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து வந்ததை பற்றியும் நாம் எல்லாம் பார்த்தோம். இன்றைய தினம் அந்த நுபுவத்தினுடைய ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது, அந்த நுபுவத்திற்காக, அந்த இஸ்லாத்திற்காக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் எப்படியெல்லாம் தியாகங்களை செய்தார்கள், எவ்வளவெல்லாம் துன்பங்களை அனுபவித்தார்கள் என்ற ஒரு தலைப்பிற்கு ஒரு விரிவான உரையை நமக்கு மத்தியிலே தஹசீல் ஏழாவது சுமராவை சார்ந்த அல்-ஹாஃபில் எம்.ஏ. முஹம்மது யூசுப் அல்-அத்தாய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم:
لا تصبوا أصحابي فلو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما بلغ مد أحدهم ولا نصيفا أو كما كان عليه الصلاة والسلام صدق الله مولانا العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்குகின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனின் அன்பும் அருளும் ஈருலக இரட்சகர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும், அன்னலார் அவர்களை அடியுற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்துள்ள நம் மீதும் நமது குடும்பத்தார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமான இந்த ரபியுல் அவ்வலினுடைய மாதத்திலே கண்மணி நாயகத்தினுடைய வரலாற்று செய்திகளை கேட்கவும் செவிதாழ்த்தவும் அல்லாஹு தஆலா நம் அவர்களை ஒன்று கூட்டி இருக்குகின்றான். இதுபோல வருடந்தோறும் அல்லாஹு தஆலா நற்காரியங்களிலே நம்மை ஈடுபடுத்துவானாக. நோய் நொடி இல்லா வாழ்க்கையையும் மருத்துவமன செலவில்லாத உடல் சிஹத்தையும் அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களுக்கும் தருவானாக என்று கூறியவானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்திலே புரட்சி தலைவர்கள் என்று நாம் யார் யாரையோ பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். உலக வரலாற்றிலேயே இந்த புரட்சி என்பதற்கு அசல் அடித்தளமாக இருந்தவர்கள் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த புரட்சி என்பது சாத்தியப்பட்டது. ஆக காரல் மார்க்ஸ், லெனின் போன்றவர்கள் எல்லாம் இந்த புரட்சி என்கின்ற வார்த்தைக்கு அடிக்கடி பயன்படுத்தப்படுகின்றவர்கள், புரட்சி தலைவர்கள். ஆக இந்த புரட்சி என்பதற்கு பொருள் சொல்லப்பட்டது. லெனின் சொன்னார், புரட்சி என்பதற்கு பொருள் என்னவென்று தெரியுமா? ஒரு கூட்டம், இதற்கு முன்னால் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு கூட்டம், இதற்கு பின்னால் அந்த செயலை செய்ய முடியாதபடி மாற்றப்படுகிறார்களே, அதுதான் புரட்சி என்று லெனின் சொன்னார். அதை சாத்தியப்படுத்த ஒரே நபர் இந்த உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் சாத்தியப்பட்டது. ஆக அரபு தீப கர்ப்பம், அரபு தேசம், அரபு சமூகம் எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தது? பெண் சிசுக்களை உயிருடன் பொதித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சமூகம், அந்த காலகட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றுகிறார்கள். அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டது. குழி தோண்டி வச்சுட்டுதான் பிரசவமே பார்ப்பாங்களாம். ஆக கர்ப்பிணி பெண்களை குழி தோண்டி வைத்து விட்டு அவர்களுக்கு பிரசவம் பார்ப்பார்கள். பிரசவத்திலே ஆண் குழந்தையாக இருந்தால் எடுத்து செல்லுவாங்க, பெண் குழந்தையாக இருந்தால் சுத்தம் கூட செய்யாம அந்த குழியிலே போட்டு அடக்கம் பண்ணி விட்டு சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு மோசமாக இருந்த அந்த அரபு தீவு கர்ப்பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். மறுமாற்றப்பட்டது. பின்னால் ஒரு காலம் எப்படி தெரியுமா மாற்றப்பட்டாங்க? ஒரு போர்க்களத்துல ஒரு பெண் குழந்தையினுடைய பெற்றோர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள், ஷஹீதாகி விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில கேட்பாங்க, இந்த பெண் சிறுமியை, இந்த குழந்தையை யார் எடுத்து வளர்த்துகிறீர்கள், யார் பராமரிக்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது எல்லோரும் கையை உயர்த்துவார்கள். அந்த நேரத்துல யாருக்கு கொடுக்கிறது என்று தெரியாம சீட்டு குலுக்கி போட்டு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கொடுத்ததாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பெரிய மாற்றம்! அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு இதற்காக உழைப்பை கொடுத்திருப்பார்கள் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக. ஆரம்ப காலகட்டம் இருக்கிறது, மிக மோசமான காலகட்டம். ஹதீஜா ரலியல்லாஹு இஸ்லாத்திலேயே முதல்ல இந்த ஈமானை தொட்டவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு பெருமானாருடைய மனைவி. ஆக இரண்டு நபர்களும் வீட்டிற்குள்ளேயே இபாதத்துகள், தொழுகைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மிஅராஜில தான தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டது. அப்படின்னா ஐவேளை தொழுகைகள் மிஅராஜில கடமையாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடி பெருமானார் தொழுதார்கள் என்றால் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்பேற்பட்ட தொழுகை 2 ரக்காயத்தாக தொழுது கொண்டிருந்தார்கள். ஆக ஹதீஜா ரலியல்லாஹும் பெருமானாரும் தொழுகையை ஆரம்பிக்கிறார்கள். இது ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் நேற்று சொல்லப்பட்டிருக்கும். ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வஹியை கொடுத்துட்டு போகும் பொழுது தொழுகையையும் கற்றுக் கொடுத்தாங்க. தரையில ஒரு அடி அடித்தாங்க, தரையிலிருந்து ஊற்று வந்தது. அந்த ஊற்றிலே
மணிக்கட்டுகளை ஆக ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவங்க உழு செய்கிறார்கள். அது போலவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உழு செய்யறாங்க. ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்துகிறார்கள். ஆக இந்த வழக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது போலவே வீட்டிலேயே தொழுது கொண்டிருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். ஆக அடிமைகளிலே முதல்ல யார் இஸ்லாத்தை தழுவினார்கள்? ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்டவர்கள் என்று பெருமானார் போற்றினார்கள். ஆக மிக சிறப்புக்குரிய ஒரு சஹாபி, சிறிய வயதிலேயே கடத்தப்பட்டு அடிமையாக்கப்பட்டு ஹதீஜா ரலியல்லாஹு இடத்திலே விற்கப்படுகிறார்கள். ஆக ஹதீஜா ரலியல்லாஹு ஆரம்ப காலத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்துறாங்க. ஆக சிறிய வயதிலேயே ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருமானாரின் மீது ஒரு அபரிமிதமான ஒரு பிரியம், மிகுந்த பிரியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது. எந்த அளவுக்குன்னா, ஒரு கட்டத்துல அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களை கண்டுபிடிச்சு வந்துருவாங்க, பெருமானாருடைய வீட்டுக்கு வந்துருவாங்க. முஹம்மது, என்னுடைய மகனை கொடுத்துருங்கம்பாங்க, என்னுடைய மகனை அமுச்சு வச்சிருங்க. பெருமானார் சொல்லுவார்கள், அவர் வராருன்னா நீங்க தாராளமா கூட்டிட்டு போங்க, அது வராருன்னா நீங்க கூட்டிட்டு போங்க. ஒரு குழந்தை ஒரு 3-4 வருடம் தன்னுடைய பெற்றோர்களை விட்டு பிரிந்திருந்துச்சுன்னா எப்படி அவர்களோடு கட்டி அணைத்து அவர்களோடு போகுமோ, ஆனா ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்களே, முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலது பக்கத்திலே பெருமானார், இடது பக்கத்திலே அவர்களுடைய பெற்றோர்கள். ஸைத் ரலியல்லாஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தேர்ந்தெடுத்து அவர்களோடவே பயணித்தார்கள். ஆக பின்னாடி ஒரு காலம் வந்தது, மிகப்பெரிய போற்றுதலுக்குரியவர்களாக, மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு படிப்பினையாக இருந்தவர்கள். ஒரு மொழியை வெறும் ஒரு 17 நாட்களிலேயே எழுத படிக்க கற்று தேர்ந்தவர்கள் ஹதரத் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு. ஆக பல சட்டங்கள், பல ஃபிக்ஹ் ரீதியான சட்டங்களை எல்லாம் எடுத்தவர்கள். இப்ப சிரியாவிலிருந்து ஒரு கூட்டம் வருது. சிரியாவிலிருந்து நாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற சொல்லிக்கொண்டு ஒரு கூட்டம் வருது. பெருமானார் இடத்துல வந்து, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு எங்களோடு அமுச்சு வைங்க, நாங்க சிரியாவிற்கு கூட்டி சென்று அங்கே இஸ்லாத்தை பரப்புகிறோம் என்று கூட்டிட்டு போறாங்க. பெருமானாரும் அமுச்சு வச்சாங்க. ஆக அவர்கள் கூட்டிட்டு போன காரணம் என்ன தெரியுமா? அவர்களை கொலை செய்வதற்காக கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ஒரு அறையில அவர்களை அடைத்து வைத்து ஒரு நபர் வாளை உருவுகிறான். ஒரு காஃபிர் வாளை உருவி அவர்களை வெட்டுவதற்காக கையை ஓங்குகிறான். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு யா ரஹ்மான் என்று ஒரே சப்தம், யா ரஹ்மான் என்று அலறுகிறார்கள். வானத்திலிருந்து ஒரு சப்தம் கேட்கிறது, வைஹக் லா தக்துல், வைஹக் லா தக்துல். நம்மளோட பாஷையில சொல்லணும்னா, நாசமா போனவனே கொலைகளை செஞ்சிடாத. ஆக வைஹக் லா தக்துல் என்று கேட்ட உடனே அவனும் திரும்பி திரும்பி பார்க்கறான், எங்க சப்தம் வந்துச்சுன்னு தெரியல. இரண்டாவது முறையாக வாளை எடுத்து ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹுவை வெட்டுவதற்காக வாளை ஓங்குகிறான். இரண்டாவது முறையாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு சொன்னார்கள், யா ரஹ்மான் என்று அலறினார்கள். இரண்டாவது முறையாகவும் வைஹக் லா தக்துல் என்கின்ற சப்தம். மூன்றாவது முறையாக அவன் வாளை எடுத்து ஓங்குகிறான். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், யா ரஹ்மான் என்று அலறுகிறார்கள். மூன்றாவது முறையாக அவர்கள் சொல்லிய உடனே அவனுடைய தலை சரைந்து கீழே விழுகப்பட்டது என்று வரலாற்றிலே எழுதுகிறார்கள். பின்னால் பார்த்தால் ஒரு உருவம், பின்னாடி பார்த்தால் ஒரு உருவம் நின்று கொண்டிருக்கிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு கேட்டார்கள், மன் அன்த, நீங்கள் யார் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த மனிதர், அந்த உருவம் சொல்லியது, அன ஜிப்ரீல், நீங்கள் முதல் முறை அல்லாஹ்வை அழைக்கும் பொழுது நான் அரிசிலே இருந்தேன், இரண்டாவது முறையாக அழைக்கும் பொழுது நான் முதல் வானம் வந்தேன், மூன்றாவது முறையாக நீங்கள் அழைத்தீர்களே அவனுடைய தலையை நான் சரைத்து விட்டேன். அங்க பின்னாடி அவர்கள் மீட்கப்பட்டு மக்கத்துக்குள்ளே நுழையும் பொழுது பெருமானார் அவர்களை இப்படி அழைப்பார்கள், மலக்குகளால் விடுதலை செய்யப்பட்ட சஹாபி என்று அழைப்பார்களாம். அல்லாஹ் அக்பர். இப்ப அடிமைகளிலே முதல்ல இஸ்லாத்தை எத்தியவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. ஆக மூவரும் வீட்டிலேயே தொழுகை இபாதத்திலே மூழ்கி கொண்டு இருக்குகின்ற அந்த சமயத்திலே அவர்களுடைய வீட்டிலே ஒரு சிறுவர் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவர்களிலேயே முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆக அபூ தாலிப் அவர்களுடைய வீட்டிலே கடுமையான ஏழ்மை, ஒரு பெண் பிள்ளை, 3 ஆண் பிள்ளைகள்.
பெண் பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுத்துறாங்க. 3 ஆண் மகன்கள் இருக்கிறார்கள், ஜாஃபர், உக்கைல், அலி இப்னு அபி தாலிப். ஆக மூவரிலே அப்பாஸ் ரலியல்லாஹு ஜாஃபரை எடுத்து வளர்த்துகிறார்கள். உக்கைல அபூ தாலிபே என்னுடைய ஹிதமத்திற்காக நான் வைத்துக் கொள்கிறேன் என்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து வளர்த்துகிறார்கள். வீட்டிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு வீட்டிலே ஏதோ ஒரு செயல், தொழுகை நடந்து கொண்டிருக்கிறது, பார்க்கிறாங்க, ஏதோ வித்தியாசமாக செய்கிறார்களே, என்ன செய்யறாங்கன்னு ஒண்ணும் புரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பக்கத்துல உட்கார்ந்து எடுத்து சொல்லுகிறார்கள். சிறிய வயதுதான் இருந்தாலும் எடுத்து சொல்லுகிறார்கள். இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்லுகிறாங்க, ஓரிரை கொள்கையை குறித்து எடுத்து சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மறுக்கிறாங்க. ஆக இரவிலே தூங்குகிறார்கள், உறக்கம் வரவில்லை அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அண்ணன் சொல்லிய வார்த்தை இப்படி மறுத்து விட்டோமே, அண்ணன் முறையாகுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி. ஆக அண்ணன் சொல்ல வார்த்தையை இப்படி மறுத்து விட்டோமே, தூக்கம் வரவில்லை. மறுநாள் காலை ஆகுகிறது. அவர்களிடத்திலே நேராக சொல்லுகிறார்கள், அண்ணன் அவர்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை நான் அப்படியே சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இஸ்லாத்தை தழுவியதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, சிறுவர்களிலே அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை முதல்ல ஏற்றுக்கொண்டவர்கள். ஆக 4 நபர்களும் வீட்டிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வெளியே இந்த தீன் பணி, இந்த தீன் விஷயங்கள் இன்னும் வெளியே தெரியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வெளியே போய் சொல்லுவது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறாங்க. 3 மாதங்கள் கடக்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளத்திலே போடுகின்றான், உங்களுக்கு நெருங்கியவர்களிடத்திலே கொண்டு போய் சொல்லுங்க, நெறியவங்கிற இடத்திலே ஈமானை பற்றி எடுத்து சொல்லுங்கள், இஸ்லாத்தை குறித்து எடுத்து சொல்லுங்கள், ஓரிரை கொள்கையை குறித்து எடுத்து சொல்லுங்கள். அப்ப அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய தோழர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள், அபூபக்கரே, நான் உங்களுக்கு ஒரு புதிய மார்க்கத்தை நான் எடுத்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு புதிய மார்க்கத்தை எடுத்து வந்திருக்கிறேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படியா? அந்த மார்க்கத்திலே சிலைகளை வணங்கக்கூடாதா? அந்த மார்க்கத்திலே அல்லாஹ் ஒருவனை நாம் நம்ப வேண்டுமா, இறைவனாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அவர்கள் பதில் சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆக உடனடியாக அலி ரலியல்லாஹு கூட கேள்வியை கேட்டாங்க. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு 2 காரணங்களை இமாம் பெருமக்கள் வரலாற்றுகளே பதிவு செய்கிறார்கள். ஒரு காரணம் இருக்கிறது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய 18வது வயதுல சிரியாவிற்கு வியாபாரத்திற்காக போறாங்க. அங்கே போகும் பொழுது ஒரு பாதிரியார் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவினுடைய வயிற்றையும் 2 தொடையையும் முதுகையும் பார்த்து விட்டு சொன்னார்கள், இறுதி தூதருக்கு நீங்கள் வலதுகரமாக இருப்பீங்க, இறுதி தூதருக்கு நீங்க வலதுகரமாக இருப்பீர்கள் என்று சொல்லிவிட்டு அத்தனுடன் முடிக்காமல் ஒரு கவிதையையும் பாடி காட்டுகிறார் அந்த பாதிரியார். ஆக அந்த வயதிலே அதை நல்லா மனனம் செஞ்சுக்கிறாங்க, நல்லா புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. தற்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவின் இடத்திலே கேட்கிறார்கள், எந்த ஒரு கேள்வியும் கேட்கலையே, நீங்க எந்த ஒரு கேள்வியும் கேட்காமல் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பெருமானார் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், முஹம்மதே, நீங்க சொன்னேங்கிறதுக்காக நாங்க உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன், நான் உங்கள்கிட்ட நீங்க சொன்னேங்கிறதுக்காக நான் கேள்வி கேட்கிறேன், எப்படி நீங்க இறை தூதர் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய 18வது வயதிலே அந்த பாதிரியார் என்ன பாடினார்களோ, என்ன கவிதையை சொன்னார்களோ, அந்த கவிதையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடியதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. ஆக பார்த்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு திகைச்சு போனாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னொரு காரணமும் இருக்கிறது. அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொள்ளுகின்ற அன்றைக்கு முந்தைய தினம் இரவிலே ஒரு கனவு வருகிறது. வானத்திலே ஒரு நட்சத்திரம் சுக்கு நூறாக உடைந்து அது மக்களுடைய வீட்டிலேயும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய மடியிலேயும் விழுகுவதை போல. இதற்கான விளக்கம் சொல்லப்பட்டது, அபூபக்கரே, உங்களின் மூலியமாகத்தான் இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம் என்பது மக்களிடத்திலே பரவும், மார்க்கம் என்பது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் என்கின்ற
அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. அது போலவே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களின் மூலியமாக இந்த தீனுல் இஸ்லாம் பல நபர்களுக்கு பரவியது. அவர்களுடைய அழகிய தோற்றம், அவர்களுடைய அழகிய பேச்சு, அவர்களுடைய அந்த வணிக திறன், வணிக தொடர்பு பல பணக்கார சஹாபாக்களை இந்த இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தது. கனியுல் உஸ்மான் ரலியல்லாஹு பெயரே கனி, பணக்காரர்னு. ஆக உஸ்மான் ரலியல்லாஹு இடத்துல எடுத்து சொல்றாங்க, அபூபக்கர் சித்திக் என்ன சொன்னாலும் உண்மையாகத்தான் இருக்கும். உடனே இஸ்லாத்தை எத்தி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன துஆ செய்தாலும் அது கபூலாக்கப்படும். ஆக ஜுபைர் இப்னு அவ்வாம், தல்ஹத் இப்னு உபைதுல்லா போன்ற ஆரம்ப காலகட்டத்திலே 8 சஹாபாக்களை கொண்டு இந்த தீனுல் இஸ்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர்களுடைய வலிமை வேண்டாம் குறைந்ததாக இருக்கலாம், கூட்டம் வேண்டாம் குறைந்ததாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஈமான் இருக்கிறது, அது மிக வலிமையானதாக, மிக பெரியதாக அவர்கள் வைத்திருந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மளுடைய சமூகத்திலே ஒரு சிலர் சஹாபாக்களை தவறுதலாக பேசுறாங்க, சஹாபாக்களின் மீது இட்டு கட்டுறாங்க. சஹாபாக்கள் சாதாரண நம்மை போன்ற மக்கள், அவர்களும் தவறுகள் செய்வார்கள், நம்மை போன்றவர்கள் தான் அவர்கள் என்று சாதாரணமாக பேசுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். வலா தஸுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், நீங்கள் ஒரு உஹது மலை அளவிற்கு தங்கத்தை கொண்டு போய் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்தாலும் கூட அவர்களுடைய நன்மையிலே பாதி அளவுக்கு கூட அது ஈடாகாது என்பதாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு பெரிய கஷ்டம், அவ்வளவு பெரிய துன்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள் முந்திய சஹாபாக்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தியவர்கள் முதலானவர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து வசனத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிலால் ரலியல்லாஹு, உமையா அவருக்கு தெரிந்து விட்டது, பிலால் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்கின்ற செய்தி உமையா அவர்களுடைய எஜமானருக்கு தெரிந்த உடனே பிலால் ரலியல்லாஹு கடுமையாக துன்புறுத்துகிறான். சுடுகின்ற மணலிலே போட்டு அவர்களுடைய நெஞ்சிலே மிகப்பெரிய ஒரு பாறாங்கல்லை வைத்து அழுத்தம் கொடுக்குகின்றான். அந்த நொடியிலும் கூட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈமானை விடவில்லை, இஸ்லாத்தை விடவில்லை. அஹதுன் அஹத் என்று, அல்லாஹ் ஒருவனே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்றால் உயிரை காட்டிலும் அவர்களுடைய ஈமானை பெரிதாக அவர்கள் கருதினார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற எக்கச்சக்கமான சஹாபா பெருமக்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது மக்களுக்கு மத்தியிலே பரவுகிறது. உம்மு அம்மார் அவர்களுடைய எஜமான். உம்மு அம்மாருக்கு தெரியப்படுகிறது, முதுகு முழுக்க சூடுகள் இடப்படுகிறது. பின்னாடி ஒரு காலம் உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஹப்பாப் ரலியல்லாஹு இருக்கிறார்களே அவர்களுடைய முதுகை பார்க்கும் பொழுது அவர்களுடைய முதுகிலே தோலே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு துன்புறுத்தப்பட்டார்கள் ஹப்பாப் ரலியல்லாஹு. ஆனால் இஸ்லாத்தை அவர்கள் விடவில்லை. அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு சொற்பமானது, இது நிரந்தரம் அல்ல, நாளை மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு பெரிய கஷ்டம். ஹஜரத் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பம் முழுக்க துன்புறுத்தப்பட்டது. ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களும் துன்புறுத்தப்பட்டார்கள். அவர்களுடைய மனைவி சுமையா அம்மையார், இஸ்லாத்திற்காக முதல்ல ஷஹீதாக்கப்பட்டவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய மகனார் அம்மா ரலியல்லாஹு அன்ஹு. கடுமையாக துன்புறுத்தப்பட்ட குடும்பம் சுமையா ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பம். அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே வேண்டாம், அவங்க இந்த உலக வாழ்க்கையை அவங்க இழந்திருக்கலாம், ஆனால் நாளை மறுமை வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்லிக் கொண்டே போகலாம். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய பணக்கார ஒரு இளைஞர். பணக்கார இளைஞர் ஒரு நாளைக்கு 2 ஆடைகளை போடுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, அழகிய அக்தர்களை, நல்ல நுகர்வுள்ள அக்தர்களை, வாசமுள்ள அக்தர்களை தன்னுடைய மேனியிலே பூசிக்கொள்வார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க, வீட்டிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள், பெருமானவரோடு இருக்கிறாங்க, மதீனாவிற்கு செல்லுகிறார்கள், இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள், கற்றுக் கொடுக்குகிறார்கள். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்கும் பொழுது அவர்களுடைய ஆடையில 70க்கும் மேற்பட்ட ஒட்டுகள் இருந்துச்சான். அந்த அளவுக்கு ஏழ்மை எதுவுமே இல்லை அவர்களிடத்துல, எந்த ஒரு செல்வமும் இல்லை. உஹது போர்க்களத்துல கொடியை கையில் ஏந்துகிறார்கள், இஸ்லாத்தினுடைய கொடியை கையில் ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள்.
போர் ஸ்டார்ட் ஆகுது, போர் ஆரம்பிக்கப்படுகிறது. ஒரு காஃபிர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹுவினுடைய வலது கரத்தை வெட்டுகிறான், இடது கரத்திற்கு மாத்துகிறார்கள், இடது கரத்தையும் வெட்டுகிறான், தாடையிலே கவி பிடிக்கிறார்கள், கழுத்தையும் வெட்டுகிறான். அந்த உஹது போர் களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களை அடக்கம் செய்யணும். அடக்கம் செய்வதற்காக உள்ளே வைக்கிறாங்க. கஃனிடணும். கஃனிடுவதற்காக துணியை பார்க்கும் பொழுது அவர்களுடைய தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. அவ்வளவு ஒரு ஏழ்மையாக, அவ்வளவு பெரிய பணக்கார சஹாபி இந்த இஸ்லாத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்ல புல்ல வைங்க, தலையை மறைச்சிருங்க, கால்ல புல்லை வைத்து அவர்களை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற ஏராளமான தியாகங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள். முஹாஜிரின்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யறாங்க. ஹிஜ்ரத் செய்யும் பொழுது எந்த ஒரு சொத்து பத்துகளையும் அவர்களை எடுத்து போக அனுமதிக்கல. காஃபிர்கள் எந்த ஒரு சொத்து பத்தையும் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, லில்ஃபுகராஇல் முஹாஜிரின் அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேறினார்கள் முஹாஜிரின்கள். உக்ரிஜூ மின் தியாரிஹிம், அவர்களுடைய வீட்டை விட்டு, வ அம்மாலிஹிம், அவர்களுடைய செல்வத்தை விட்டு. எதற்காக தெரியுமா? யப்தகூன ஃபضلا மினல்லாஹி வ ரில்வானா, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடுவதற்காக அவர்கள் வெளியேறினார்கள். உலாயிக ஹுமுஸ் ஸாதிகூன், அவர்கள்தான் உண்மையானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை குறித்து இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அதுபோல எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவர்களுக்காக அவர்கள் செய்தார்கள். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்லுவான், யுஸரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு ஒரு தேவை இருந்த போதிலும் மற்றவர்களுக்காக அவர்கள் கொடுப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். முஹாஜிரின்களுக்கு மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அன்சாரியன்கள் எல்லா விஷயத்தையும் கொடுத்தார்கள். சொத்திலே பங்கு கொடுத்தார்கள், செல்வத்தை கொடுத்தார்கள், சாப்பாட்டிலே பங்கை கொடுத்தார்கள், வீட்டை பங்கு கொடுத்தார்கள், வியாபாரத்திலே பங்கு கொடுத்தார்கள், சகோதரர்களாக அவர்களை ஆக்கிக் கொண்டார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்திற்காக, இந்த ஈமானிற்காக, பெருமானாருடைய அன்பிற்காக அனைத்து விஷயங்களையும் செய்து கொடுத்தார்கள். அன்பிற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம யாராவது அப்படி செய்வோமா? நம்மளுடைய செல்வத்தை இன்னொருத்தருக்கு பாதி கொடுப்போமா? ஒரு ஏழையான ஒரு முஸ்லிமுக்கு கொடுப்போமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அபூ தாலிபுக்கு கொடுக்காத ஈமானிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அபூ தாலிப் எவ்வளவு பெரிய ஆரம்ப கால கட்டத்திலே பெருமானாருக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருந்தவர்கள் அபூ தாலிப். மக்கத்து குறைஷிகள் உங்களை எந்த விதமாகவும் துன்புறுத்த முடியாது நான் இருக்குகின்ற வரையிலும் என்று வாக்கு கொடுத்தாங்க. அது போலவே கடைசி காலம் வரையிலும் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவங்களுக்கு இஸ்லாத்தை கொடுக்கவில்லை. லா தஹதி மன் அஹபபத்துன்னா, நீங்க நினைச்சவங்களுக்கெல்லாம் ஹிதாயத்து பெற முடியாது, ஹிதாயத்து கொடுக்க முடியாதுன்னா அல்லாஹ். ஆக நமக்கு கொடுத்திருக்கிறான் இந்த இஸ்லாத்தை, இந்த ஈமானிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். உணர வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. ஆக மற்றவர்களுக்காக சஹாபா பெருமக்கள் எது அவர்களுக்கு குறிப்பானதாக இருந்ததோ அதை மற்றவர்களுக்காக கொடுப்பவர்களாக இருந்தாங்க. அன்சாரியில அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்கின்ற ஒரு சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். வந்து விருந்தாளியாக வராரு, ஏதாவது சாப்பாடு அப்படின்னு வராரு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனிதரை யாரு வீட்டுக்கு அழைச்சு போய் சாப்பாடு விருந்து கொடுக்கறீங்க என்பதாக கேட்கிறாங்க. எல்லாருமே கை தூக்குறாங்க. அபூ தல்ஹாவும் இருக்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தை அந்த மனிதரை அம்சு, இவங்களுக்கு நீங்க விருந்து கொடுத்துருங்கன்னு அம்சு வைக்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா அபூ தல்ஹா ரலியல்லாஹு வீட்டுக்கு அழைத்து செல்கிறார்கள். அவருடைய மனைவி உம்மு சுலைம் வீட்டுல இருக்கிறாங்க. ஆக இவங்களுக்கு ஏதாவது விருந்து கொடுக்க சொல்லி பெருமானார் அம்சு வச்சிருக்கிறாங்க. வீட்டிலே உணவில்லை, பிள்ளைகளுக்கு மட்டும்தான் உணவு இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள் உம்மு சுலைம். அபூ தல்ஹா சொன்னார், பிள்ளைகளை தூங்க வச்சிருங்க, பிள்ளைகளை தூங்க வச்சிருங்க, பிறகு சாப்பாடு எடுத்து வைங்க, அவர்களுக்கும் பிளேட் வைங்க, நமக்கும் சாப்பாடு வைங்க. ஆனா கரெக்டா சாப்பிடும் பொழுது விளக்க அணைச்சிருங்க. நம்மளுக்கு சாப்பாடு இருக்காது, அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இருக்கும். விளக்க அணைச்சிருங்க. நம்ம சாப்பிடுவதை போல நாம் நடிப்போம், அவங்க சாப்பிடட்டும். அது போலவே அப்படி செய்யப்படுகிறது. விளக்கி அணைக்கிறார்கள், சாப்பிடுவதை போல நடிக்கிறார்கள். அந்த சஹாபி நல்லா சாப்பிட்டு விடுகிறார். பிறகு அடுத்த நாள் ஆகுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொன்னார்கள், உங்கள் இருவரையும் பார்த்து அல்லாஹ் தஆலாவை சிரித்து விட்டான்.
அல்லாஹு தஆலா சிரித்து விட்டான். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு அவர்களுடைய தியாகம் இருந்தது, எதற்காக அவர்கள் இப்படி இந்த இஸ்லாத்திற்காக தியாகம் கொடுத்தார்கள் சிந்தித்து பார்க்கணும். அவர்களிடத்திலே இருந்த விஷயங்கள் 3 தான். ஒன்று ஈமானிய பாக்கியம், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை கொண்டார்கள். என்ன போனாலும் பரவாயில்ல, அல்லாஹ் இருக்கிறான், இந்த இஸ்லாம் இருக்கிறது, இந்த மார்க்கம் இருக்கிறது என்று இந்த மார்க்கத்தை பற்றி பிடித்தார்கள். 2வது காரணம் இருக்கிறது, அன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கும் மேலாக நேசித்தார்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு போர்க்களத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு அம்பு வரும். தல்ஹா ரலியல்லாஹு அதற்கு பெருமானாருக்கு முன்னால் நின்று கொண்டு அந்த அம்புகளை தங்களுடைய உடம்பிலே வாங்கிக் கொண்டு ஷஹீதாக்கப்படுவார்கள். ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல வருவார், வந்து கேட்பாரு, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்பொழுது வரும் யா ரசூலல்லாஹ், கியாமத் எப்பொழுது வரும்? பெருமானார் சொல்லுவார்கள், இந்த கியாமத்து எப்பொழுது வரும் என்று கேட்கிறீர்களா, அதற்காக நீங்க என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள், என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறீங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அதற்கு அந்த சஹாபி சொல்லுவார், அந்த மனிதர் சொல்லுவார், நான் எதுவும் செய்யல, எதுவும் பெருசா எதுவும் செய்யல, ஆனால் அல்லாஹ்வையும் உங்களையும் நான் இன்னும் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த மஅமன் அஹபபத, நீங்கள் யாரை பிரியம் கொள்கிறீர்களோ அவருடன் நாளை மறுமையிலே நீங்கள் இருப்பீர்கள். அன்பிற்குரியவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்ம விஜயையும் த்ரிஷாவையும் நம்ம நேசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு அவங்களோட நம்ம சொர்க்கத்திலேயே இருப்போம், அவங்களோட நாளைக்கு நம்ம நரகத்திலே, அவர்களோட நரகத்திலே நாம் இருந்து கொண்டிருப்போம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக 3வது, அவர்கள் ஆகிரத்தை பிரியம் கொண்டார்கள். இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு சொற்பமான வாழ்க்கை தான், நிரந்தரமான வாழ்க்கை இல்ல. நாளை மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை போல செல்வம் இல்ல, கனியுல் இஸ்மா உஸ்மானை போல நமக்கு செல்வம் இல்ல, பிலால் ரலியல்லாஹு போல நம்ம துன்புறுத்தப்படவில்லை, ஹப்பாப் ரலியல்லாஹு போல நம்ம துன்புறுத்தப்படவில்லை. ஆனால் இந்த இஸ்லாத்திற்காக நம்மால் முடிந்த அளவிற்கு நம்மளுடைய நேரங்களை இந்த இஸ்லாத்திற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக நாம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய அறிவுகளை நாம் கொடுக்க வேண்டும். நம்மளுடைய உழைப்புகளை நாம் இந்த இஸ்லாத்திற்காக நாம் கொடுக்க வேண்டும். அதற்காக கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா வருகின்ற நம் வாழுகின்ற வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக நம்மளிடமிருந்து உழைப்புகளை அல்லாஹு தஆலா எடுத்துக்கொள்வானாக. இன்னும் ஈமானுடன் வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது முழு அன்பை வைத்தவர்களாக, அவர்களுடைய எல்லா விதமான சுன்னத்துகளையும் பின்பற்றுபவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி இறுதி நேரத்திலே கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய நல்ல பெரும் நசீபை வல்லோனாகிய அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று கூறியவனாக இன்று என்னுடைய வார்த்தைக்கு திரையிடுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين آمين. الحمد لله رب العالمين حمدا يعافي نعمه ويكافي مزيده واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اكفنا بحلالك عن حرامك وأغننا بفضلك عمن سواك. اللهم إني ضعيف فقويني وإني ذليل فأعزني وإني فقير فاغنني يا رب العالمين. யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயகனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையுள்ளவனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் மன்னிப்பில் அழகானவனே, யா அல்லாஹ் மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, யா அல்லாஹ் நாங்கள் பாவம் செய்யும் தன்மையுடையவர்கள், யா அல்லாஹ், யா அல்லாஹ் அறியாமையால் பாவம் செய்து விட்டோம் ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை பிழை பொறுப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய சாதாத்மார்களுடைய பாவங்களை பிழை பொறுப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரிகள், அண்டை வீட்டார்கள், உலகில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களையும் பிழை பொறுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிக்காவிட்டால் யா அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்படுவார்களே, யா அல்லாஹ் அவர்களுடைய முகத்திற்காக எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை கொடுத்தராத ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களின் காரணமாக
காரணமாக ஆக்சிடென்ட் போன்ற திடீர் மரணங்களை எங்களுக்கு கொடுத்து விடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு கொடுத்துடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணமாக பில்லி சூனியம் போன்ற மோசமான விஷயங்களை, குஃப்ரு, நிஃபாக், முர்த்தத்தானி, பொய் புறம் போன்ற மோசமான விஷயங்களிலே எங்களை ஈடுபடுத்திடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு உடல் சிஹத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் ரஹ்மத்தையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்களுடைய கடைசி ஆயுள் காலம் வரையிலும் அவர்களுக்கு கைகால் சுகத்தினை அவர்களுக்கு கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் ஹஜ் உம்ரா செய்கின்ற நல்ல பெரும் நசீபை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய ரவுலாவிலே பெருமானாருக்கு நாங்கள் சலாம் சொல்லுகின்ற நல்ல பெரும் நசீபை கொடுத்து, யா அல்லாஹ், அவர்கள் அதற்கு பதில் சலாம் சொல்லி அதன் மூலியமாக சொர்க்கம் செல்லுகின்ற நல்ல பெரும் நசீபை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டு தரிசிக்கின்ற நல்ல பெரும் நசீபை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு தொழுகையிலே பிரியத்தை ஏற்படுத்த ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு தொழுகையிலே ஷௌக்கை ஏற்படுத்த ரஹ்மானே. ஐவேளை தொழுகைகளை தவறாமல் நிறைவேற்றுகின்ற நல்ல பெரும் நசீபை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று திருக்கலிமாவை முடிந்த வண்ணமாக எங்களுடைய ரூஹை பிரிய செய்ய ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை கஃனிடுவதற்கு முன்பதாக எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை சந்தூக்கில் தூக்கி கலிமா ஷஹாதத் என்று சொல்வதற்கு முன்பதாக எங்களுடைய பாவத்தை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை அடக்கப்படுவதற்கு முன்பதாக எங்களுடைய பாவத்தை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், முன்கரணக்கில் கேட்கும் அந்த கடுமையான கேள்வி கணக்கை மிகவும் இலகுவானதாக எங்களுக்கு அனைவர்களுக்குமே ஆக்கி அருள் புரிந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், சிராத்துல் முஸ்தகீம் என்கின்ற பாலத்தை மின்னல் மின்னி மறைவதற்குள் கடக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், யா அல்லாஹ், சூரியன் தலைக்கு அருகாமையில் இருக்கும் பொழுது நல்லடியார்கள் சாலிஹீன்கள் நபிமார்களோடு நிழலிலே இருக்குகின்ற நல்ல பெரும் நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், தாகம் தீராத அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்களத்தால் யா அல்லாஹ், ஹவுதுல் கௌசர் என்னும் தடாக்கிலே நீர் அருந்துகின்ற நல்ல பெரும் நசீபை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த சிறிய துஆவை கண்மணி நாயகத்தினுடைய பொருட்டினாலும் அன்பியாக்கள் சாலிஹீன்கள் முஹிப்பீன்கள் முத்தகீன்களுடைய பொருட்டினாலும் உன்னுடைய மேலான கருணையினால் இந்த சிறிய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.